Assalamualaikum, welcome to Manisalva Kitchen. இன்னைக்கு நம்ம கேரளா சீக்ரெட் பாத் பவுடர் தான் பார்க்க போகிறோம். இதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் அப்புறம் கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். கேரளாவில் மோஸ்ட்லி சோப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க இந்த பாத் பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சோப் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் இரிட்டேஷன், அலர்ஜி, ஸ்வெட்டிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதே இந்த பாத் பவுடர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது, எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணும். அதோட நம்ம ஆக்னி, பிம்பிள் இந்த மாதிரி வருது இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு க்யூர் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த பாத் பவுடர் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் கிராம், அதாவது பச்சைப்பயிறு. பச்சைப்பயிறு டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து பிரைட்டன் ஆக்குது. இதில் விட்டமின் ஏ அப்புறம் விட்டமின் சி இருக்கிறதுனால இது வந்து ஸ்கின்னை வந்துட்டு க்ளோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்பர் 2 மசூர் தால். இதை மைசூர் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற போர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து டைட்டன் பண்ணும். அப்புறம் ஸ்கின்னை பிரைட் பண்ணி டேனை வந்து ரிமூவ் பண்ணுது. நம்ம சன்லைட்டில் போனோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து டேன் ஆகிடும் இல்லையா, அந்த டேனை வந்துட்டு ரிமூவ் பண்ணுது. அப்புறம் டார்க் ஸ்பாட்டை ரிமூவ் பண்ணுது. மசூர் தால் வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட், ஸோ இது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டார்க் ஸ்பாட்டை வந்து ரிமூவ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்பர் 3 ஆல்மண்ட்ஸ், அதாவது பாதாம். இதில் விட்டமின் இ இருக்கிறதுனால அது ஸ்கின்னை வந்துட்டு சாஃப்ட் ஆக்குது. இது டெய்லி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு ஆக்னி, பிம்பிள்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடும். அதோட இது வந்து ஆன்டி ஏஜினிங் கூட. நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ரிங்கிள்ஸு இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கம்மியாயிடும். நம்பர் 4 ரெட் சாண்டில். இது வந்து நார்மல் சாண்டில் மாதிரி தான் கடைகளில் கிடைக்கும். இதுவும் வந்துட்டு ஆக்னி, அப்புறம் சன் டேன், அப்புறம் ஸ்கின்னில் இருக்கிற டார்க்னஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்கிற கூலிங் ப்ராப்பர்ட்டி நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டல்னஸை க்யூர் பண்ணுது. சாண்டில் வந்துட்டு நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணும். அதனால தான் நம்ம இதில் வந்து ரெட் சாண்டில் யூஸ் பண்ணுறோம். நம்பர் 5 ரோஸ் பெட்டல்ஸ். ரோஸில் இருக்கிற நேச்சுரல் ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்டாக வச்சுக்கும். இதனால நம்ம ஸ்கின் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இதில் விட்டமின் சி இருக்கிறதுனால அது நம்ம ஸ்கின்னை வந்துட்டு ஷைனியாகவும் க்ளோவாகவும் ஆக்குது. நம்ம ஸ்கின்னில் இருக்கிற பிக்மெண்டேஷனை லைட்டன் பண்ணும். அதோட நம்ம ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் அப்புறம் டர்ட் இதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணி நம்ம போஸை வந்து அன்க்ளாக் பண்ணுது. நம்ம வெளியே போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின்னில் இருக்கிற போஸில் வந்துட்டு டர்ட் ஃபார்ம் ஆகிடும். இந்த டர்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்பர் 6 கிராம் ஃப்ளோர், அதாவது கடல மாவு. கடல மாவு வந்துட்டு டேன் ரிமூவல் ஏஜென்ட். இது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து லைட்டன் ஆக்குது. நம்ம ஸ்கின் டோன் கலர் வந்துட்டு ரொம்ப லைட்டன் ஆக்கிடும். அதோட நம்ம டேனையும் ரிமூவ் பண்ணிடும். நம்பர் 7 ரைஸ் ஃப்ளோர், அதாவது அரிசி மாவு. அரிசி மாவில் நிறைய பியூட்டி பெனிஃபிட்ஸ் இருக்குது. குறிப்பாக இது வந்து ஸ்கின்னை வந்துட்டு பிரைட்டன் ஆக்கும், அதோட டீடேனும் பண்ணுது. நம்ம ஸ்கின்னில் இருக்கிற ஆக்னி அப்புறம் பிக்மெண்டேஷன் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். இதில் இருக்கிற விட்டமின் பி புது செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதோட இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ஏஜென்ட் இருக்குது. அது வந்து நம்ம ஸ்கின் வந்து ஏஜினிங் ஆகிறத வந்து தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அரிசி மாவு வந்துட்டு யூவி டேமேஜை வந்து தடுக்குது. அதாவது அல்ட்ரா வயலட் ரேஸ்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம சூரியன்லேருந்து வர டைரக்ட் அல்ட்ரா வயலட் ரேஸோட டேமேஜை வந்துட்டு தடுக்குது. நம்பர் 8 சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ. சாஃப்ரானும் யூவி ரேடியேஷன்லேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அதோட ஆக்னி, பிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணுது. நம்ம ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டன் ஆக்கி ஸ்கின் டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இதில் ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட் இருக்குது. அது வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற பிம்பிள்ஸ், ஆக்னி இதெல்லாம் வந்துட்டு க்யூர் பண்ணுது. அதோட நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே லைட்டன் ஆக்கிடும். அதுக்காக தான் மெயினாக வந்து நம்ம சாஃப்ரான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் டோட்டலாக 8 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த 8 இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பவுடரை வந்துட்டு டெய்லி நீங்கள் வந்துட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கூட இது ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப லைட் ஆகும், அதோட சாஃப்டாகவும் ஆகிடும். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து 100% நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ இதில் எந்தோட சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கும் வந்து சான்ஸே கிடையாது. நார்மலாக நம்ம சோப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து ட்ரை தான் ஆகும், ரொம்ப ட்ரை ஆகிடும், இல்லைன்னா ரொம்ப ஆயிலியாக ஆகிடும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இது வந்துட்டு ஸ்கின்னை வந்து சாஃப்டனும் ஆகும், அதே சமயத்தில் பிரைட்டும் ஆக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.